வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். நம்ம சமீபத்தில் மஸ்கட் போயிருக்கும்போது ஒரு ரெசார்ட் போகிற வழியில் தான் இது எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த ரெசார்ட் ஓனரோட தான் இந்த தோட்டம், இந்த ஒட்டகம் எல்லாமே. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது மஸ்கட் மாதிரியே எனக்கு தெரியலைங்க. நம்ம வீட்டில் இருக்க அதே செடிங்க எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். ரொம்ப அதிசயமாக இருக்குது. இவ்வளோ ஒரு ஹாட்டான ஊரில் இவ்வளோ ஒரு செடி வச்சு ஒரு ரெசார்ட் நமக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், புல், நம்ம ஊரில் இருக்க அதே நித்திய கல்யாணி, இதுதான் அவங்க ஊர் டெசர்ட்டில் இருக்கிற அந்த பேரிச்ச மரம். ஆனால் இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு பார்க்கவே. இவ்வளோ ஒரு ஹாட்டான ஊரில் இவ்வளோ பச்சு பச்சுன்னு. இங்கே பாருங்கள், டிசம்பர் பூ கூட இவங்க வச்சுருக்காங்க. இது டிசம்பர் பூ. இங்கே பாருங்கள், தென்னை மரம், மாமரம் வச்சுருக்காங்க. தென்னை மரத்தில் இப்போவே பார்த்திங்கன்னா அந்த குருத்தெல்லாம் விட்டு குட்டி குட்டியாக தேங்காயெல்லாம் தெரியுது. ரொம்ப நல்லாயிருக்கு இந்த ரெசார்ட்டு பார்க்குறதுக்கே. ரெசார்ட்டு முருங்கை மரம் கூட இங்கே இருக்குது, பின்னாடி இருக்குது, காமிக்கிறேன் உங்களுக்கு. அலோவேரா, நம்ம ஊர் போகன் வில்லாலாம் இருக்குது. இந்த இது என்னன்னு தெரியல, ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த செடி பஞ்சு பஞ்சாக இருக்குது. ஆனால் பச்சு பச்சுன்னு இருக்குதுங்க. இவ்வளோ வெயிலையும் கொஞ்சம் கூட அது காயவே இல்லை. அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க இவங்க. ரொம்ப நல்லா இருக்குது. இங்கே தான் நேற்று போனோங்க, டெசர்ட் சஃபாரி போயிருந்தோம். ரொம்ப த்ரில்லிங்காக செம சூப்பராக எங்களை கூட்டிகிட்டு போனார். அவர் பேர் அமீர். ரொம்ப நல்லா கூட்டிகிட்டு போனார். அவரே சொன்னார், உங்கள் கேங் ரொம்ப சூப்பர் கேங்காக இருக்கீங்க, யாருமே பயப்படலை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நம்ம ஊர் அந்த தங்க அரளி கூட இந்த ரெசார்ட்டில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்ததும் தென்னை மரம். இங்கே பாருங்கள், இங்கே பெரிய முருங்கை மரம் இருக்குது. இது ஃபுல்லாகவே ஏதோ போட்டிருக்காங்க. கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் எல்லாமே பேரிச்ச மரம் தாங்க. நம்ம ரெசார்ட் பின்னாடி அப்படி இங்கே உட்கார்ற மாதிரி ரொம்ப அழகாக இங்கே பாருங்கள், சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் பயமே இல்லைங்க, எதுவுமே இது மூடலை. ஆனால் பயமே இல்லை. சூப்பராக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த இடமே. அவ்வளோ அழகாக இருக்குது. நல்ல கார்பெட் போட்டு எல்லா இடமும் ஏசி தான். கிச்சனில் இருந்து எல்லாமே ஏசி. இது அந்த க்ரீன் ஹவுஸ்லாம் செடியெல்லாம் வச்சுருப்பாங்கள்ல, அது போட்டிருக்காங்க. பாருங்கள், கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் இப்படி தான் பச்சு பச்சுன்னு இருக்குங்க. இது மஸ்கட்டில் இருந்து ஒரு 3 மணி நேரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கோம். இந்த ஊர் பேர் என்னன்னு நான் உங்களுக்கு அப்புறமே சொல்கிறேன், எனக்கு கரெக்டாக தெரியலை. ரொம்ப செமையாக இருக்குது. டெசர்ட்டில் இருந்து இறங்கி நம்ம ஷூ எல்லாமே கழட்டிட்டு அந்த கால் புதைய நடந்தால் அந்த மணல் பார்த்திங்கன்னா நமக்கு அவ்வளோ நல்ல ஒரு மசாஜ் பண்ணுற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவரே சொன்னார், எல்லாம் நடந்து வாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப தூரம் நடந்து ரொம்ப சூப்பராக போயிருந்தோம். ஆனால் நம்ம கால் அப்படி வழுக்குது, ஆனால் ஒன்றும் பயம் இல்லை. நல்லாவே போயிட்டு வர மாதிரி தான் இருந்தது. நமக்கு நல்லா அது யாரோ மசாஜ் பண்ணுற மாதிரி சூப்பராக இருந்தது காலெல்லாம் நைட்டு. கிச்சன் கொடுத்தாங்க. நம்மளே இங்கே எல்லாமே எடுத்துகிட்டு சாப்பிட்டுக்கிற மாதிரி. நாங்களும் எல்லாமே எடுத்துகிட்டு இங்கேயே சமையல் பண்ணி இங்கே சாப்பிட்டோம். எல்லாமே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இப்போ கிளம்புற நேரத்தில் தான் எனக்கு டக்குன்னு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப நீட்டாக நல்லாவே
இந்த ரெசார்ட் சூப்பராக நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. குழந்தைங்க விளையாடுறதுக்கு எல்லாமே ஃபுல்லாக ரெசார்ட் ஃபுல்லாக நம்மளே இருக்கிற மாதிரி. இதில் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க குழந்தைங்க. திஷும் ரொம்ப சூப்பராக இருந்தது. நமக்கு நல்லா அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரஞ்சுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். அவள் தான் சூப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா. பாருங்கள், இவ்வளோ ஒரு வெயில் காலத்துலேயும் அவங்க எல்லா செடியும் அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இந்த ரெசார்ட்டில். ரொம்ப அழகாக இருக்குது. எதுதான் நல்லா இல்லைன்னு சொல்லவே இல்லை முடியாது, அப்படி ஒரு அழகாக இருக்குங்க. நம்ம ஊரில் எப்படி தென்னந்தோப்பு இருக்குமோ அது மாதிரி இங்கே வந்து ஃபுல்லாகவே பேரிச்சை மரம் பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக ஒரு தோட்டம். எல்லாமே இந்த அமீரோட தான் சொன்னார். உங்களுக்கு தெரியுதா அந்த டெசர்ட் வந்து மேலே அந்த சஃபாரி டெசர்ட் சஃபாரி தான் போயிருந்தோம் நேற்று. ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது. நான் நினச்சே பார்க்கல, நான்லாம் இப்படி போவேன் பயப்படுவேன் ரொம்ப, அதனால் நினச்சேன். ஆனால் பரவாயில்ல, சூப்பராக போயிட்டு வந்துட்டோம். பின்னாடி பாருங்கள் முருங்கை மரம் சொன்னேன்ல, அது தெரியுது பாருங்கள். நிறைய பூத்துருக்குதுங்க. நான் நிறைய இடத்துல முருங்கை மரம் பார்த்தேன் நான் இங்கே.